இங்க சாராங்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா பேஸ்மெண்ட்ல பொட்டி வைக்கலாவான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவளும் சரின்னு சொல்லி கீழே போறா. பேஸ்மெண்ட்ல இருக்க ரூம்ல தான் அந்த பொட்டியை எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க. அப்ப சாரா இந்த மாதிரி ஒரு ரூம் இருக்குது எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. அப்ப அவ பேசிட்டு இருக்க போய் அவள் உள்ள வச்சு அவங்க அப்பா பூட்டிட்டு வெளில வந்துடுறான். என்ன நடந்திருக்குன்னா, சின்ன வயசுல இருந்தே சாரா மேல அவனுக்கு ஒரு கண்ணு இருக்கும். ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து அவளை கீழே கூட்டு போய் அந்த ரூம்ல அடைச்சிடுறான். சாராவை காணும்னா அவங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா காலையில வந்துருவா போய் படுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் அவ வரலங்கிறதால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் தெரியும் சாரா கிடைக்கவே மாட்டா. நான் சொல்றதே கேட்டேன்னா நீ கேக்குற எல்லாமே கிடைக்கும்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் சாராவுக்கு புரியல. அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் கொடுத்து அவளை போட்டு வர சொல்றான். சாராவும் போய் போட்டுட்டு வரா. அதுக்கப்புறம் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணு ரொம்ப மோசமா சீரழிக்கிறான். சாரா கீழே போய் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பெத்தெடுக்கிறா. அதுக்கு மேரின்னு பேர் வைக்கிறா. அதை தொடர்ந்து இன்னொரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த சின்ன ரூம்ல பிறந்ததால சாராவோட பொண்ணுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். ஒரு நாள் சாராவோட பொண்ணுக்கு மூச்சு திணறல் அதிகமாகுது. அன்னைக்கு கூட அவங்க அப்பா மேல கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டான். கீழே நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறான். சாரா மறுபடியும் பிரெக்னென்ட் ஆறா. அப்ப அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ரொம்ப சின்னதா இருக்கும். அங்க இந்த குழந்தைய வச்சு வளர்க்க முடியாதுன்னு அவங்ககிட்ட கெஞ்சி அந்த குழந்தைய மேல கொண்டு போக சொல்றான். சாராவோட அம்மா ஒரு குழந்தை வாசல்ல இருக்கதை பாக்குறாங்க. எடுத்து பாக்குறாங்க. அது சாரா ஒரு நோட் எழுதியிருக்கா. என்னால இந்த குழந்தைய வளர்க்க முடியல, நீங்களே பாத்துக்கன்னு சொல்லி. உடனே சாராவோட அம்மா சந்தோஷமா அதை எடுத்துட்டு போறாங்க. சாரா மறுபடியும் பிரெக்னென்ட் ஆறா. அப்போ அவங்க தப்பிச்சு போலன்னு ட்ரை பண்ணுவா. அது தெரிஞ்சு அவங்க அப்பா அவளை அடின்னு அடிப்பான். அப்ப சாரா வயிற்றுல உள்ள குழந்தை இறந்துரும். அதை கொண்டு போய் யாருக்கு தெரியாம மேல சாராவோட அப்பா புதைச்சிடுவான். சாராவோட அப்பாவுக்கு வேலை எல்லாம் போகுது. அதனால சாராவோட ஃபேமிலியா ஒரு ஆள் இதுக்கு மேல பார்க்க முடியாதுங்கிறதால பேஸ்மெண்ட்ல வச்சு அவங்கள முடிக்கணும்னு பிளான் பண்றான். பேஸ்மெண்ட்டுக்கு போற வாழ்வு வழியா ஒரு கேஸ் அனுப்பிச்சு அவங்க 3 பேரையும் கொல்ல ட்ரை பண்றான். அந்த நேரத்துல சாராவோட 3வது பையன் அங்க வந்துடுறான். இதனால சாராவோட அப்பா அந்த பிளானை கண்டினியூ பண்ண முடியல. அதே நேரத்துல கீழே அமிச்ச கொஞ்சம் கேஸால சாராவோட பொண்ணுக்கு மூச்சு திணறல் அதிகமாகுது. ஒரு வழியா சாராவோட அப்பா பேஸ்மெண்ட் வந்து சேரா. அப்ப குழந்தைக்கு மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாகுது. வேற வழி இல்லாம சாராவையும் சாராவோட பொண்ணையும் மட்டும் மேல கூட்டிட்டு பையனை உள்ளே வச்சு பூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சாராவோட பொண்ணோட மெடிக்கல் ரெக்கார்ட் கேக்குறாங்க. ஒண்ணுமே இருக்காது. அதே நேரத்துல ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்றாங்க. அந்த ஃபார்ம்ல சாரா தண்ணி எடுத்து ஊத்தி விட்டுருவா. உடனே சாராவோட அப்பா முறைச்சிட்டு யாருக்கிட்டே பேசக்கூடாதுன்னு வான் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். அவன் போற வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல 2 போலீஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றா. போலீஸ் அதுக்கப்புறம் சாராவோட அப்பாவை அரெஸ்ட் பண்றாங்க. கீழே இருக்க பையனையும் காப்பாத்திடுறாங்க. சாரா ஒரு வழியா அவங்க அம்மா கிட்ட வந்து சேர்ந்துடுறா. இந்த படத்துல வந்து எல்லாமே உண்மையாவே நடந்தது.